இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்தி இந்த புது வருஷத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உபாகம் 28:12 கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணவும் நீ கைக்கு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக சாமிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த வருஷம் கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவார் என்ற ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்து the Lord will give you rain to it is your season. இதுதான் நமக்கான சீசன். இந்த காலத்தில் தேவன் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை இந்த சபை மக்களுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வருஷத்தில் செய்வார் என்று நான் ஆவியில அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஹalleluya. இன்னைக்கான ஒரு தலைப்புக்குள்ள நம்ம கொஞ்சம் ஸ்பீடா கவனமா கேளுங்க. பக்கத்துல சொல்லுங்க, டைம் இல்ல, கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. ரிப்பீட் பண்ண முடியாது. யோவான் 3:16 யாரும் பைபிள் திறக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், என்ன மட்டும் பாருங்க. நானே படிச்சுட்டு ஓடிட்டு நேரத்தை முடிச்சுட்டு உங்களை வீட்டுக்கு சந்தோஷமா அனுப்புறேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்க தலைவர் அப்படியே சொல்ற கர்த்தரின் அன்பு மழை. ஒரு அல்லேலூயா. தேவனுடைய அன்பு மழை பொழியும் இந்த வருஷம். லவ் ரெயின். ஒரு ஆமென். ஆண்டவர் இதை சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, ஞானஸ்தானத்தை பத்தி பேசணும். இப்போ வந்து பாருங்க, ஞானஸ்தானம் வேற ஒண்ணும் இல்லை சொல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஒரு ஆமென். யார் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போகாம, கெட்டு நரகத்துக்கு போகாம, இந்த பூமியில அவங்க வாழ்க்கை கெடாம, அவங்க பரிசுத்தமா இந்த பூமியில வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட வாழ்ந்தது மட்டும் இல்ல, நித்திய ஜீவனை அடையபடிக்கு ஞானஸ்நானம் ஒருவர் ஜலத்தினாலோ ஆவினாலோ பிரபாவித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப நமக்கு இருக்கிற அடையாளமே அடித்தளமே என்னவென்றால் ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில நாம நிரம்ப வேண்டும். அப்ப ஜலம் என்பது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது, ஆவி என்பது பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை காட்டுகிறது. இதுதான் ஞானஸ்நானத்தை பத்தி சொன்னா ஏதோ ஆண்டவர் அதோடு கனெக்ட் பண்றாரு. ஒரு ஆமென். ஹalleluya. அவர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இதுவரைக்கும் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவன் மேல உயிரா இருந்திருக்கலாம், அன்பா இருந்திருக்கலாம், பாசமா இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பெரியதல்ல. நீங்கள் என்றைக்கு அவருடைய லீகல் ரைட்ஸ் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். எப்ப நீங்க சொல்ல முடியும்? ரோமர் 8 சொல்லு, அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் இருதயத்தில் எப்போ வருமா? நீங்கள் முக்கிய ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்கள் பழைய மனுஷனை புறமே தள்ளிவிட்டு பழைய வாழ்க்கையை நீங்கள் மறித்துவிட்டு பழையவைகள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். இனி இந்த உலகத்துக்கு நான் சொந்தமல்ல, இந்த விக்கிரகத்துக்கு நான் சொந்தமல்ல, இந்த பிசாசுகளுக்கு நான் சொந்தமல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். ஏன்னா அவர் தம்முடைய சொந்த பேரான ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எவ்வளவு அன்பு கொண்டார்? ஒண்ணு. இரண்டாவது, அவரை தந்தருளி என்ன தந்தருளினா 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் சிந்த சிலுவையில ஜீவனை கொடுத்து நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்திற்கு பதிலாக அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் தான் இன்னைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பாவம் அறியாத பரிசுத்தமான அந்த ரத்தம் தான் இன்னைக்கு உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு நீதிமானுடைய ரத்தம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த உலகத்துல வேற யாரும் நீதிமான ரத்தம் இல்லை. தாவீது காரன் சொல்கிறான், என் தாய் பாவத்தில் என்னை கர்ப்பம் தரித்தால் பிறக்கும் போது கர்ப்பமே பாவத்தில் வருது, பிறக்கும் போது பாவத்தில் பிறக்கிறாங்க. ஆனா அந்த உலகத்தை மீட்டெடுக்க வந்த என் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் என்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவே நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினால் இயேசுவே என்று நீங்கள் அறிக்கை செய்து அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, இயேசுவை அவர் தேவனுடைய குமாரனை நீங்கள் விசுவாசித்து அவரை என்னை நேசிக்கிறார் என்று எனக்காக மரித்தார் என்று இனி வாழ்நாள் அவருக்காக நான் வாழ்வேன், சாகுவரை அவருக்காக வாழ்வேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் செத்தாலும் இயேசுவுக்காக என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் என்றார். அன்றைக்கு நான் சொன்னேன். ஹalleluya.
உன் வாழ்க்கை மாறும், உன் சுவாதீனங்கள் மாறும். உன் குடும்பத்தில் சில நாட்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், சில அபிஷேகம் நடக்கும். இதுவரைக்கும் பார்த்திருக்கிற சிலர் இதை யோசிக்கிற நீங்க சிந்திக்கலாம், எனக்கு எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு. இல்ல, நீ என்ன அற்புதத்தை செஞ்சாலும் கடைசி இயேசு கேட்பார். நீ ஞானஸ்நானம் எடுக்காம இயேசு வருகையில் நீங்க வந்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ யார் என்று கேட்பார். ஆண்டவரே, உங்க நாமத்தினால் பிசாசுகளை துரத்தணுமே, வியாதியை சுகமாக்கணுமே, அற்புதங்கள் நடந்ததே, என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்ததே, என் ஜெபத்துக்கெல்லாம் உடனே பதில் கொடுத்தீங்களே. ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை அறியே என்று சொல்லுவார். நீங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கும் போது பிதா பார்க்கும் பொழுது உங்களை பார்க்க மாட்டார். தம்முடைய சொந்த குமாரனுடைய ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பக்கமாய் பிரிப்பார். ரத்தத்தினால் கழுவப்படாத இன்னொரு பக்கமாய் பிரிப்பார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு இன்னும் உங்களோடு பேசுறாரு. உங்கள் உள்ளத்துல பேசுகிற வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லைங்க, பெரிய காரியம் இல்லை. இயேசுவை தந்தருனாரா, சிலுவையில மரித்தாரு, அதனால அவர் தந்தாரு. தன்னுடைய சொந்த குமாரனை பிதாவை என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசிக்கும்படியாய், விசுவாசம் நம்பும்படியாய், யாரும் உலகத்தில் கெட்டு போவது தேவ சித்தமில்லை, ஒருவனும் கெட்டு நரகத்திற்கு போவது ஆண்டவருடைய சித்தமில்லை. இயேசு கிறிஸ்து எப்போவே பூமிக்கு வந்திருப்பார். இரண்டாம் வரைக்கும் எப்போ நடந்திருக்கும், எப்போ நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம். ஆனா இதுவரைக்கும் கால தாமதம் பண்ணிட்டே இருக்கிறானா? பைபிள் சொல்லுது, வருகிறவர் சீக்கிரம் வருகிறார் என்று. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க, எத்தனையோ வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய நமக்கு தெரியும். நான் குழந்தை பிறக்கும் போது சொன்னார், இயேசு சீக்கிரம் வருகிறார், ஆயத்தமாவோம். இன்னைக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, இயேசு வருகிறார், சீக்கிரம் ஆயத்தமாவோம். எனக்கு குழந்தை வந்துச்சு, இயேசு வருகிறார், சீக்கிரம் ஆயத்தமாவோம். எனக்கு எனக்கு குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, பேரங்களே இருக்குது, இயேசு வருகிறார், சீக்கிரம் ஆயத்தமாவோம். இதே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேள்விக்குறியா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனும் நாம் மரித்து நரகம் போகக்கூடாது, கடைசியில் இருக்கிற ஜனங்களும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, இயேசு சிந்தின ரத்தம் வீண் போகக்கூடாது என்பதற்காக அவர் இன்னும் அமைதியாய் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். நான் சொன்னேன், ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் பொழுதுதான் நீங்கள் பரலோகம் போக முடியும் என்று சொன்னேன். சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மறுபடியும் பிரபாவித்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. திடீர்னு இயேசு, நான் ஞானஸ்நானம் அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன், இன்னும் 6 மாசம் கழிச்சு எடுத்துக்கிறேன், 3 மாசம் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தள்ளி போனீங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நைட்டு வந்தாருன்னா, ஒருவேளை இயேசு இன்னைக்கு வந்தாருன்னா, சிலர் எடுத்துக் கொள்ளப்படுவார், சிலர் கைவிடப்படுவார். நான் சொல்றது பைபிள் சொல்றது. உங்களை பயமுறுத்துதான் சொல்லல. இந்த சபை தொடங்கி 3 வருஷம் கிட்ட ஆகுது. ஆனா முதல்ல அந்த பிரசங்கத்தை நான் உங்களை எடுத்து நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு இன்னைக்கு வந்தாருன்னா, எனக்கு அந்த பயம் வந்தது. அதான் உடனே எங்க அப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் 15 வருஷம் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி வேஸ்ட் பண்ணிட்டு தூங்கி இருக்க முடியாது. 15 வருஷம் மாற்றம் வருவாரு, ஒரு மாற்றமும் வரல. ஆனா கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் போது, கர்த்தருக்கு தாழ்ந்து போகும்போது, கர்த்தர் சொன்னதை செய்யும் போது நடந்துச்சு. சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு நடந்துச்சுக்கா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள் என்றால், இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால், இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் என்றால், ஏதோ சில காரணங்களுக்காக ஞானத்தான நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால், இன்னைக்கு தீர்மானத்தை எடுங்க. அந்த காரியத்துக்காக இல்ல, இன்னைக்கு இயேசுவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை மெய்யானால், அவருடைய சொந்த குமாரனாய், அவருடைய பிள்ளையாய் நாம் மாறுவதற்கு ஒரு முதல் அடையாளமாய் இந்த ஞானஸ்நானம் நான் எடுக்க விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. மற்ற உள்ளத்தில் எனக்கு ஆண்டவர் இல்லை, இன்னும் அந்த காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் எனக்கு என்னோட ஆண்டவர் இடைப்படல, அவர் பத்தி இன்னும் தெரியல, ஏதோ சிலர் சொன்னாங்க சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்களே கேட்கலாம். உங்களுக்கு ஞானஸ்நானம் நான் கொடுக்க மாட்டேன். அது மனசோட வந்துட்டு இருந்தாலும் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன். வாழ்நாளும் இயேசுக்காக வாழ சொன்ன செத்தாலே ஆண்டவருக்காக, உயிரோடு இருந்தாலே ஆண்டவருக்காக வாழ்வேன் என்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று நான் கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் அன்பு. நான் சொன்னேன், ஏன் அவர் இவ்வளவு காலம் தாமதம் வராருன்னா, அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்களா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் நிலைமை என்ன ஆயிரும்?
சொல்றோம். ஆமென். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் மனைவி என்ன ஆயிருக்கும், அவன் பரலோகம் போயிருப்பாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏன் ஆண்டவரே இப்போ அவர் கால் தமக்கு பண்ணது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு நினைச்சிட்டா சுயநலம் அது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு என் குடும்பம் கர்த்தருக்குள்ள வந்தாச்சு, நீ இயேசு வந்தா நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இன்னைக்கு வாங்க ஆண்டவரே சொல்றது சுயநலம். என் குடும்பம், என் சொந்த ஜனங்கள், என் மக்கள், என் ஊரில் இருக்கிற, என் தெருவில் இருக்கிற அந்த ஜனங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுமே, அவங்கள நரகத்துக்கு போகக்கூடாது, கொஞ்சம் தாமதமா வாங்க ஆண்டவரே என்று கேட்பதுதான் பொதுநலம். இது சுயநலமற்ற அன்பு. இந்த அன்புக்காக தான் இயேசு கிறிஸ்து இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு பெரியது, உயிரை கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கீழாக ஒன்றுமே இல்லை. நீங்க சொல்ற அவர் எவ்வளவோ பண்ணாங்க. 1 யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானசாமி எடுத்துட்டு பிறகு ஏதாவது போய் பண்ணா அவர் என்ன கண்ணை குத்தி எடுத்துருவாரா, என்ன இது பண்ணுவாரா? அவர் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நீங்க சிலுவையில் மிதிக்கிறீங்க, அவர் அவமானப்படுத்துறீங்க என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அன்பு, தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற அன்பை நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துக்கு அன்புக்கு ஈடாய் நிகராய் இந்த உலகத்தில் வேற அன்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அந்த வீடியோ கொடுத்துட்டாரு. ஒரு உதாரணம் சொல்ல புரியும். ஒரு அம்மா பிள்ளை 2 பேர் இருந்தாங்க, அப்பா கிடையாது. உயிருக்கு உயிராய் தாயை நேசிக்கிற ஒரு குமாரன், ஒரு மகன், நல்ல ஒரு மகன். ஒரு நாள் ஒரு பெண்ணு கிட்ட மாட்டும் பொழுது அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்ணு சொல்றா, இந்த உலகத்துல யார் ரொம்ப பிடிக்கணும்? அம்மா தான் பிடிக்கணும், அவளுக்கு தெரியும். அவ சொன்னா உன்னதான் எனக்கு பிடிக்கும்னா அவன் கண்டுபிடிச்சான். இல்ல சரி என்னதான் பிடிக்கணும்ல, நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? உன் அம்மா நான் உனக்கு கேட்கிறேன் தருவியா? என்னதான் பிடிக்குதுன்னு சொல்லி நான் கேட்கிறேன் தருவேன். எனக்கு ஒண்ணு வேணும், என்ன வேணாலும் தரேன், நான் உயிரை கேட்டாலும் தரேன். அடிக்கடி சொல்றவங்க வந்து தரமாட்டான். ஆனா சொல்லிட்டு கேட்டோம், இதெல்லாம் வேணாம், உங்க அம்மாவுடைய இதயம் வேணும்னு சொன்னான். ஹல்லேலூயா. அலறி நிக்கிறான், மிரண்டு போய் நிக்கிறான். அவர் உண்மையா நேசிச்சுட்டான், உண்மையா காதலிச்சுட்டான். வேற வழி இருந்த நேரம் போய் அம்மாவை கொண்டு அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு அவன் வாசப்படி வழியா வரான். வாசலுக்கு கால் தடிக்கி அந்த இதயம் கீழே விழும்போது இதயம் கீழே விழுது. அப்ப இதயம் சொல்லிச்சு, மகனே பார்த்து. என் அப்பாவுடைய இதயம். இதனால இயேசுவின் நீ என்ன துரோகம் பண்ணி அவன் இதயத்தை கிழிச்சார்கள். அதேதான் நடந்தது. ஈட்டி எடுத்து விழாவோட குத்தும் பொழுது இந்த விழா அந்த பக்கம் குத்தி நேரம் இந்த பக்கம் உள்ள வந்து இதயத்தை கிழித்தது. இதயத்தில் இருக்கிற தண்ணீர் பிச்சுட்டு வந்தது. மொத்த ரத்தம் சிந்தியாச்சு, தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. உயிர் இருக்கையிலே செக் பண்ணுவாங்க, ஈட்டி குத்தி பார்ப்பாங்க. குத்தும் ஒரு ஈட்டி எடுத்து குத்துறாங்க. வேத பிரமாணம் சொல்ற பிரகாரம் அந்த ஈட்டி நேரம் இதயத்தை கிழிச்சு இதயத்தில் இருக்கிற தண்ணீர் பீறிக்கொண்டு குத்துறா. பாத்தீங்களா? அவன் மேல விழுந்த உடனே அப்படியே முழங்கால் படிட்டு உன்னதமான தெய்வம் இயேசுதான் அந்த சேவகன் சொன்னான். அந்த கண்ணீரால் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் அவன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். இயேசுவே தெய்வம் என்று சொன்னான். இன்னைக்கு நம்ம எத்தனை பிரசங்கம் கேட்கிறோம், எத்தனை முறை சர்ச்சைக்கு போறோம், ஆனா இன்னும் ஒரு தொழுது நமக்கு இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் அவரை குத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சொன்னாரு, காய் முகத்தை தூக்குறாங்க. அப்போ சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க, என்ன செய்கிறாங்க என்று தெரியாமல் இருக்கிறாங்களா? அதனால தாய் உள்ளத்தில் அன்பு. நீ என்ன துரோகம் அவருக்கு பண்ணாலும் திரும்ப சொல்வே, மகனே பார்த்துப்போம், மகனே பார்த்துப்போம். அந்த எதையும் பேசினது தாய் செத்து போய் தாய் கொன்று விட்டு நமக்கு கோபம் எப்படி வந்திருப்பாங்க? எதையும் பேசி இதுதான் தாய் உள்ளம். ஆண்டவர் தான் சொன்னார், ஸ்ரீயானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை, அப்படிப்பட்ட தாய் தன் பாலகன் தன் குழந்தையை மறந்தாலும் நம்மை மறப்பதில்லை. தாயை ஒரு சீக்கிரத்தில் மறக்க மாட்டாங்க, கரெக்டா? மறக்க மாட்டாங்க. ஆனா அந்த தாய் மறந்தாலும் அவனை மறப்பதில்லை என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு நான் அன்பை குறித்து நீங்க நான் பேசணும்னா நேரம் இல்லை. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுறேன். ஒரு 4 பாயிண்ட் சொல்லணும் வந்தேன். ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுவோம். பேசிட்டு மீதி 3 பாயிண்ட் கரெக்டாக சித்தமான அடுத்த வாரம் பேசுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பு எபிரேய மொழியில அன்பு பற்றி ஒரு 4 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அன்புனா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? காதல்னு சொல்லுவோம், கரெக்டா? காதல்னு சொல்லுவோம். அப்போ எபிரேய வார்த்தையில பைபிள் மொழிபெயர்த்தாங்க. அந்த ஒரு வார்த்தையில என்ன சொல்றீங்க? அன்பை பத்தி ஒரு 4 விதமா சொல்லுது. முதல்ல நம்பர் 1 ஈரோஸ் அன்பு. எரோஸ் அன்பு, லவ், ரெஸ் லவ் அப்படின்னா ஈரோஸ் அன்புன்னு சொல்லுவாங்க.
இந்த அன்பு ஒரு 4 விதமான அன்பு இருக்கிறது. முதல்ல இந்த அன்பை பத்தி நம்ம தியானிக்க கேட்கணும். சிலர் இருக்கீங்க, ஓகே, சிலர் மிஸ் பண்ணிட்டீங்க அதை. பட் இது எதுக்கு இந்த பேச சொன்னாருன்னா, சிலருக்கு புத்தலமா இருந்தாலும் கேட்கணும், சிலர் தொடர்மா இருந்தாலும் கேட்கணும், சிலர் மாற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் மாற்றிக்கொள்ளணும். முதலா இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். இது வரைக்கும் எங்கேயுமே பண்ணதில்லை. அதான் சொல்லுவாரு, எங்க சபையில் மட்டும் இல்லை, வெளியே எங்க போய் இதை பத்தி பேசுறது இல்லை. அதனால ஆண்டு பேச சொன்னா பேசல. அப்போ இந்த அன்பு எதை குறிக்கிறது என்றால், இந்த அன்பு பரிசுத்தமான தேவன் படைத்த அன்பு, ஈரோஸ் அன்பு. ஓகே, ஈரோஸ் லவ் எழுதுன்னு எழுதி வச்சுக்கலாம். EROS, ஈரோஸ் லவ், LOVE லவ். இது இந்த அன்பு கணவன் மனைவி என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய பாலுணர்வுடன் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு அன்பு. இதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இது தேவன் படைத்த பரிசுத்த அன்பு. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதனால் டீப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் திருமணமானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இதை புரிந்து கொள்ளணும். ராமன் சொல்லுங்க. அப்போ என்னன்னா, இந்த அன்பு வந்து திரும்ப சொல்றேன், கணவன் மனைவி என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே இழங்கக்கூடிய பாலுணர்வின் அடிப்படையில், அந்த பாலுணர்வு புரிந்து கொள்ளணும் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு அன்பு. இதை நம்ம வேதத்துல பார்க்க முடியும்னா, இது வந்து ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருமணத்துக்கு உட்பட்ட ஒரு உறவை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் படிக்க வேண்டாம் யாரும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மானான். 2:18 சொல்லப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது 23வது வருஷத்துல, அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறான். 24வது வருஷம், இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விற்று தன் மனைவியோடு இஷ்டம் இருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். கவனிக்க அப்புறமே பண்ணி வீட்டுல ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலிருந்து ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்குறார், மண்ணினால மனுஷனை உண்டாக்குறார், தன் சாயலாக தன்னை போல ஆண்டவர் உண்டாக்குறார். இன்னைக்கு இந்த மூஞ்சில பக்கத்துல சொல்லுங்க, மூஞ்சிய பாருன்னு சொல்லுங்க, சொல்லுங்க மூஞ்சிய பாருன்னு சொல்லுங்க. உங்க மூஞ்சிய பாருங்க, அப்படியே பாருங்க, மூஞ்சிய பாருங்க. நான் சொல்ற மாதிரி இந்த மூஞ்சி எங்க தெரியுமா? அவரு இனிமேல் சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா. சொல்றேன், அப்ப பார்த்தாலும் மூஞ்சிய பாருங்க, அதெல்லாம் இருக்குங்க. இந்த மூஞ்சி பார்க்கும்போது அவர் ஞாபகம் வரணும். ஒரு ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது கவனிக்க நேரம் இல்லை. இந்த மூஞ்சி பார்க்கும்போது அவர் ஞாபகம் வரணும். ஏன்னா அவர் சாயலாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் சாயல், அவர் சாயல் இருப்பார். சொல்லுவோம், அப்பா சாயல் மாதிரியே இருக்குது, அம்மா சாயல் மாதிரியே இருக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மேசிக்கலாம். அது எல்லாத்தையும் காட்டில அவர் சாயல் மாதிரியே இருக்குது. இல்லை குரங்கு மாதிரி மூஞ்சிட்டு இருக்கும், ஆமென், இல்லை நாய் மாதிரி மூஞ்சிட்டு இருக்கும். ஒரு அல்லேலூயா. அப்படி உருவாக்கினா அப்படி உருவாக்கிருக்கோம். ஆனா அவர் சாயலா வச்சிருக்கிறாரு. இப்ப மேல பரவத்துன்னு பார்த்தா எல்லாமே அவர் சாயல் மாதிரி மூஞ்சி தெரியும். கொஞ்சம் கருப்பா இருக்கலாம், கொஞ்சம் செவப்பா இருக்கலாம், கொஞ்சம் நட்டையா இருக்கலாம், கொட்டையா இருக்கலாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா அவர் சாயலாகவே இருக்கிறது. ஒரு அமைச்சர் அல்லேலூயா. சீக்கிரம் பாருங்க. அப்போ இந்த ஆண்டவர் ஆதாமே ஃபர்ஸ்ட் உருவாக்குறார். ஓகே, மனுஷன் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உருவாக்குறது, பூமியை உருவாக்குறது. 2வது, மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிமையா இருக்கிறது. ஒரு ஆள் இந்த வீட்டுல எவ்வளவு நாள் போர் அடிக்குது, தனிமையா இருக்க நல்லதில்லைன்னு சொல்லி இன்னொரு ஆதாம உருவாக்கி இருக்கலாம். தனிமையா இருக்கிறது 2 பேர் இருந்தா போதுல, 2 பேர் ஜாலியாக சுத்தத்தை செய்யறதுக்கு. இப்ப விக்கி வரல, அஸ்வின் வரல, 2 பேரும் ஜாலியாக ஓட சுத்த போயிட்டாங்க. என்ன பண்றாங்க? 2 பேர் இருந்தா போதும்ல. அது மாதிரி ஆண்டவர் இன்னொரு ஆதாமை உருவாக்கல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏற்ற துணை சொன்னார். இவங்க வந்து உதவுற ஆளா இருப்பாங்க. அடுத்தோட பிரச்சனை பண்றாங்க, அது இன்னொரு காரியம். இன்னொரு உதவுற ஆளு நண்பனை காட்டுகிற ஒரு நண்பன் கூட நண்பன் எது வரைக்கும் சாதிக்க முடியாத நண்பன், அதை கொஞ்சம் அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஒரு மனுஷனும் உருவாக்காம ஒரு ஏற்ற துணைனா மனைவி. ஒரு அல்லேலூயா. ஓகே, ஒரு துணைவி ஆண்டவர் சொன்னாங்க. துணைவியை அவர் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு? இவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எலும்பு எடுத்து உருவுறாரு. அவருக்கே தெரியல. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எலும்பு உருவிட்டாரு. இதனாலதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது எலும்பு உருவும்போது அவர் தெரியல. ஆனால் கவனத்திலே வர வச்சாரு இருக்கு. இதை வச்சுதான் பைபிள்ல இந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு அல்லேலூயா. பெண்களுக்கு டெலிவரிக்கெல்லாம் கொடுக்குறாங்களா? என்ன பேர் தெரியல, தெரியுது, மயக்க மருந்து. இந்த மருந்து சரி, ஏதோ சிசி. ஓகே, அப்போ இந்த மருந்து இந்த பைபிள் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் ஆரம்பம் தூங்கும்போது ஒரு விழா இருக்கும் உருவும்போது அவன் சரிந்து தூங்கிட்டு இருந்தான். அப்ப என்ன நடந்தது?
விஞ்ஞானிகள் கிறிஸ்துவர்கள் பைபிள் படிச்சவங்க தான் ஓகேன்னு கண்டுபிடிச்சு ஒரு மயக்க மருந்து கண்டுபிடிச்சு மயக்க மருந்து போயிட்டு என்ன ஏத்தனா போன தெரியாது ஒரு ஹல்லேலூயா அப்படின்னு கத்தி ஊரை கூட்டுருவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இதை பண்ணின உடனே இதை வச்சு கண்டுபிடிச்சு சரி ஓகே நம்ம அந்த டாபிக் வரல ஒரு எலும்பு எடுத்த உடனே அப்படியே டிசைட் பண்ணி ஒரு ஏவாலை உருவாக்குனாரு. மனுஷன் உருவாக்கின உடனே இவனை எழுப்பினார். அப்ப தூக்கம் தெரியுது. தூக்கம் தெரிஞ்சவன் எழுந்து விட்டா அப்படின்னு அப்படி பார்த்தோம். ஹல்லேலூயா. அதான் சொன்ன உடனே ஓ அதான் ஏவாள் ஓ என்ன அழகா இருக்கலான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு ஏவாள் நிற்கிறாரு. அப்புறம் கேட்கிறாரு என்ன ஆண்டவரே என்ன மாதிரி படிச்சு எங்க என்ன இதுனா அப்பதான் சொல்றாரு. அப்பதான் ஆதாம் சொல்றாரு இவன் என் எலும்பில் எலும்பும் ஆண்டவர் சொல்றாரு உன் எலும்பு தான் உன் விழா எலும்பு தான் அது. ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சுவலி இந்த பிரசங்கத்தை நான் ஒரு ஃபேமிலி ப்ரேயரா நம்ம நடத்தணும்னு பார்த்தேன். குடும்பத்தில் கணவன் மனைவி உட்கார வச்சு போறீங்கன்னு பார்த்தேன். பட் அது நமக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய கணவன் இன்னும் வரல. சரி வரும்போது பார்த்தீங்கன்னா நீ பிரசங்கம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சின்ன பசங்க கொஞ்சம் அப்படியே கவனிங்க. ஏதோ ஒரு வார்த்தையை கவனிங்க பெரியவங்களா கவனிங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த விழா எலும்பு எடுத்த உடனே எலும்பின் எலும்புமா சொல்றேன் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறா. அப்ப என்னுடைய மாம்சம் தான் அவ. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் நான் யோசிச்சேன் திடீர்னு நம்ம பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்பவும் பண்றாங்க. சில இடத்துல இந்த சடங்கு என்ன பண்ணுவாங்க கணவன் சாப்பிட்டு வச்சோம்னா கொஞ்சம் இவங்க சாப்பிடுவாங்க. இவர் கொஞ்சம் பால் குடிச்சோம்னா அந்த மாம்சத்தை அவங்க குடிப்பாங்க. கொஞ்சம் ஒரு பரண வாய் கடிச்சோம்னா அவங்க கடிப்பாங்க. ஒரு ஆமென். ஆனா அந்த மாதிரி கடிச்சது இவர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டு இவர் சாப்பிடக்கூடாது. இது டோங் இல்லை போகும் இல்லை ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டுமே ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு கிளப்பி கொண்டு வந்து சரி ஓகே நம்ம கிட்ட வருவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு படைச்ச ஒரு ஏற்றத்துணியை உருவாக்குற இரு நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான். ஹல்லேலூயா. இசைந்து இருப்பான். இசைவு இது புரிஞ்சுக்கணும் விளக்க முடியாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவருக்கு ஏன் இசைந்து இருப்பான் இவருக்கு ஒரு மாம்சமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சரீரமா இருக்கிறாங்க. அப்போ ஒரே மாம்சம் ஒரே சரீரமா இருக்கும்போது கணவன் மனைவி ஒளிவு மறைவின்றி அவர்கள் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் 75 வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனை பேச்சுல அழைக்கிறார். சாராளுக்கு 65 வயசு இருக்கும்போது அப்போ இவங்க கடந்து வராங்க. அங்க ஒரு ராஜா கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட இவங்க 70 வயசா இருக்கணும். சாராளுக்கு இவருக்கு 80 வயசு கிட்ட இருக்கும். சாராளுக்கு ஒரு 70 வயசா இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு ராஜா அங்க மனைவி பார்த்து சொல்றாரு சாராளை பார்த்து 70 வயசு கிழவியை பார்த்து சொல்றாரு. 70 வயசு கிழவின்னு சொல்ல என்ன சொல்ல குமார் என்ன சொல்ல முடியும் சொல்றாரு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. பைபிள் சொல்லி போய் படிச்சு பாருங்க. அப்புறம் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. அதனால ராஜா என்ன பண்ணுவான் என்ன கொண்டு போட்டு உடனே கல்யாணம் என்ன பண்ணிக்க போறான் ஏதாவது பண்ணுவான். அதனால நான் என்ன சொல்றேன் நீ எனக்கு சகோதரியா நடி நான் அண்ணனா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு போயிட்டு சகோதரின்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 70 வயசு கிளவி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு அழகா இருந்திருக்காங்க பாத்துங்க அந்த வயசுல. ஒரு ஆமென். அப்போ இதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்ச உடனே ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு சும்மா ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்தாவே எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அன்பு இருக்காது பாசம் இருக்காது. கடமைக்கு பெத்தம் போட்டோம் அவ்வளவுதான். அப்போ நீ பாட்டு போ நீ வேலைக்கு போ நான் வேலைக்கு போறேன் நான் பாட்டு நான் ஒரு ரூம் தங்குறேன் நீ பாட்டு இங்க ஒரு வீட்டுல இரு பசங்களோட இரு இப்படிதான் ஒரு கேடுகிட்ட வாழ்க்கை வந்துட்டு இருக்கோம். பைபிள் அப்படி சொல்லலை. நீங்க உலகத்துல வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா 60 வயசு 20 வயசு கிளம்பி கை போட்டு ஜாலியாக கூட்டு போவோம். நம்ம யாரும் கூட்டு போய் சொல்ல பார்ப்போம். 2 குழந்தைங்க வர ஒரு குழந்தை வரையும் கூட்டு போவோம். அப்படியே மேல தூக்கிட்டு போவோம். சன்னா முள்ளு குதிச்சு ஆமா. ஆனா குழந்தை வந்து சனியை வந்து ஒரு கதை கேட்டு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆயிடும். இதெல்லாம் ஒரு தவறான பிசாசு ஒரு தந்திரமான காரியம். அந்த வெளிநாட்டு கலாச்சாரம் பாத்தீங்கன்னா சில நல்ல கலாச்சாரம் 70 வயசு ஆள் இருப்பாரு. அவர் குஞ்சிக்கிட்டே போவார். என் செல்லம் குஞ்சி டார்லிங்குவார். அதெல்லாம் கொஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் சும்மா சீனுக்கு 1 பெத்து போட்டு 2 பெத்து ஒண்ணா சும்மா ஒன்னும் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் முன்னாடி சுத்திட்டு இருக்கோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன்னா நீங்க 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் மனைவியை நீங்க நேசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். என் மனைவி நீங்க நேசிக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நேசம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு உறவு உங்களுக்கு விட்டு வெளியில வரும்போது அந்த நேசம் குறைந்து போகும். அந்த பாசம் குறைந்து போகும். அந்த அன்பு குறைந்து போகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதனால என்ன ஆகுனா சில சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலையோ வேற ஏதோ சூழ்நிலை காரணமாக நீங்க பிரிந்து வாழும்போது செய்யும்போது கணவன் வேறொரு பெண்ணை தேடி போகிறான். மனைவி வேறொரு ஆணை தேடி போகிறான். ஏன்னா அந்த அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை?
இந்த உறவு இல்லாதனால அன்பு இல்லை. எந்த உறவுன்னு நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது இல்லாததுனால என்ன நடக்கிறது என்றால் வேற ஒரு மனைவி தேடி போகலாம். இன்னைக்கு நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு, இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் எல்லாம் வருது, நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது. காரணம் ஏன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணாதான் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். ரெண்டு பேரும் அந்நியோக்கியமா இருந்தாதான் ரெண்டு பேரும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். இது குறையும் போது அன்பு ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஒரு விரிசல் உண்டாகும் போது கணவன் மனைவி கடமைக்காக வாழ்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால ஆண் ஒரு பெண்ணை தேடி போகிறான், வேறொரு பெண்ணை, பெண் வேறொரு ஆணை தேடி போகிறான். ஆனா ஆண்டவர் படைச்ச நோக்கம் திட்டம் அதல்ல. இந்த திருமண கணவன் மனைவி என்று சொல்லிட்டு கணவன் மனைவி என்ற ஒரு திருமண உறவுக்குள்ள நீங்க இருக்கணும். அதனாலதான் 75 வயசுல சொல்றாரு ஆபிரகாம், என்ன அழகடி நீ அப்படின்னா. ஒரு அல்லேலூயா. அப்படி ஒரு கணவன் சொல்லணும். என்ன மூஞ்சி வந்த உடனே இது இருக்குது, அரிசி இருக்க, பருப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கிற போட்டு தலையை போட்டு இருக்கிற 4 மணி பிச்சை எடுத்தீங்கன்னா அவன் எப்படி உங்க அன்பு காட்டுவான்? அப்படி எப்படி அவன் வேற ஒருத்தருக்கு போக மாட்டான்? ஒரு ஆமென் அல்லேலூயா. ஆண்கள் சொல்றான் வந்த உடனே மூஞ்சி எப்படின்னா இருக்கட்டும், நீ என்ன சொன்னா மூஞ்சி எப்படின்னு இருக்கும். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, என்ன சொக்கத்தாங்க, என்ன இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாரு ஆண்கள். அது கொஞ்சம் அப்படி சிரிச்சுட்டு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு மழை என்ன போகுது, ஒரு 10 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஹல்வா திறந்து போட்டு ஒரு ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லும் போது எந்த மூஞ்சி திருப்பி வச்சிருந்தாலும் மூஞ்சி என்ன ஆகும்? சரியாயிடும். இப்ப இந்த அன்பு நகம் அதிகரிக்கும். வேற எங்காவது யோசிக்க தோணுமா? தோன்றாது. ரெண்டு பக்கம் நீங்க தவறு இருக்கிறதுனால இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு வேற விதமா போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா இவர் என்ன பண்ணாருன்னா இவ அண்ணன் தானே இவன் அழகா இருக்கிற ராஜா தூக்கிட்டாரு. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அப்ப ஆண்டவர் தரிசனத்துல வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு? அவனுடைய மனைவி நீ தொட்ட சத்தம் என்ன? நீங்க சொல்ற வேறொரு மனைவி தொட்ட சத்தம், வேறொரு கணவனை தொடும்போது அவன் சத்தம் தேவ வார்த்தை பிரகாரம் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நீங்கள் அந்த கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளதான் இருக்கும்போது அதுதான் தேவ பிரமாணம் சொல்கிறது. திருமணத்தை மீறிய உறவு உங்களுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கு. அதுக்கு வேற பேரு விபச்சாரம் சொல்லுவாங்க. பைபிள் சொல்லுது. வேற அதுக்கு வேற வேசித்தனம் வேற காரியம் சொல்லுவாங்க. இதே கணவன் மனைவி இருக்கிற உறவு பரிசுத்தமான உறவு கர்த்தர் ஏற்படுத்துறது. இதே உறவு கணவனை மீறி திருமணத்துக்கு அடுத்த உறவில் நீங்கள் போகும்போது அது வேசித்தனம் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்கள் என்ன கணவன் மனைவி என்ற அந்த உறவு உங்களுக்குள்ள இருக்கணும். இதுக்கு வயசு கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவன் ஏற்படுத்த ஒரு பரிசுத்தமான அன்பு, அதனால ஈரோஸ் அன்பு. அல்லேலூயா. சொல்லிட்டு போய் விட்டாரா? விட்டுட்டு பிறகு திடீர்னு ஒரு நாள் ராஜா பாக்குறாரு. இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஆமென் அல்லேலூயா. 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. பாக்குறாரு. திடீர்னு ஜன்னல் அந்த ஜன்னல் வழியா ராஜா பாக்குறாரு. பார்க்கும்போது அவர் விளையாடி கொண்டிருந்தாங்க. விளையாட்டுனா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென். அது விளக்க என்னால முடியாது. அப்போ 2 பேரும் விளையாடி கொண்டிருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இன்னும் பயம் வந்துச்சு. ஐயோ நான் தேவனுக்கு பாவம் செய்திருப்பேன், இன்னொரு பொண்டாட்டியை நான் கை வச்சிருப்பேன், இவனுக்கு ஒரு பயம் வருது. என்ன சொல்லணும்? அதுக்குதான் சொல்ல வந்தேன். நீங்கள் வயசு என்பது எனக்கு ஒரு குழந்தையை பெற்றுட்டு அது கடமை இல்லை, அது இல்லை. ஆனால் நீங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கணும். அதே கணவன் மனைவி கொடுக்க வேண்டிய சுகத்தை இன்பத்தை கொடுக்கும் போது அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கும். சில நேரத்தில் கசப்புகள் சண்டைகள் வீட்டில் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா சமாதானத்தில் போய் முடியும். எப்போது தேவ பிரமாணத்தில் இருக்கணும். இது சீன்ற ஒன்று சொல்றதுக்கான அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேவன் சொன்னதுனால வீரத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இது ஆண்டவர் சொன்ன ஒரு பரிசுத்தமான படைப்பு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவுள். அல்லேலூயா. கணவன் மனைவி கர்த்தர் இணைச்சிருக்காங்க. இதை மனுஷன் பிரிக்க கூடாது, நீங்களும் பிரிக்க கூடாது. இது ஆண்டவர் சொன்னார். நீங்க கணவனுக்கு சொந்தம் மனைவி, மனைவிக்கு சொந்த கணவன். உங்கள் சரீரத்திற்கு நீங்கள் சொந்தமானவர்கள் கிடையாது. என்னுடைய சரீரத்துக்கு நான் உரிமை பாராட்ட முடியாது. என்னுடைய சரீரத்துக்குரியவர் என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவிக்குரியவன் நான். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு எஜமான் யார் தெரியுமா? சொல்லுங்க யாரு? என் மனைவி. என் மனைவிக்கு எஜமான் யார் தெரியுமா? நான். இந்த ஒரு உறவில் இருக்கும்போது என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். என்ன நான் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்தாலும் கேட்டுங்க, பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் பேசி சொன்னால முதல் முறையா ஒரு 20 வருஷம் ஊழியத்துக்கு இன்னைக்குதான் இந்த பிரசங்கம் பண்றேன். ஒரு அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றதுனால அப்ப பவுல் சொல்றாரு, இந்த கணவன் மனைவி என்பது உபவாசத்தை தவிர வேற எந்த விதத்தை நீங்கள் பிரிந்து இருக்க கூடாது என்று சொல்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்கன்னா அந்த ஒரு நாள் முன்னாடி தேவனுக்கு நீங்க பரிசுத்தமாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்தா போதும். இல்ல நான் 7 நாள் பரிசுத்தமா இருக்கிறேன்னா நீ சன்னியாசியா போயிருக்கணும், கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. கணவனா இருந்தா
சபையிலையோ ஒரு இடத்துலயோ வரும்போது இந்த ஹீரோ அன்பை நீங்க காட்டக்கூடாது. சாண்டோர் அடிச்சு கொண்டுருவாரு. அல்லேலூயா. அன்புதான் சொன்னாரு. உன்னை நேசிக்கிற சிஸ்டர், பிரதர் சிஸ்டர், பிரதர் நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த ஹீரோ அன்பை இங்கே காட்டக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இன்னொரு அன்பு, 2-3 அன்பு இருக்குல்ல, நான் பேசுறேன், பின்னாடி பேசுறேன். இன்னைக்கு இந்த அன்பு கணவன் மனைவிக்குள்ளதான் நீங்கள் காட்டணும். வேற ஒருத்தர் கணவன் பிரச்சனையோடு இருக்க அந்த அன்பை போய் நான் காட்டுறேன், இல்ல வேற ஒரு மனைவி பிரச்சனையோடு இருக்க அந்த அன்பை போய் அங்க காட்டுறேன், இல்ல அது பாவம், தேவன் அடித்து கண்டிப்பா. உங்களுடைய இந்த அன்பு நீ காட்டினா ஒண்ணு இங்கதான் காட்டணும். எங்க? உன் கணவன் மனைவிக்குள்ளதான் காட்டணும், இல்ல மூடிட்டுதான் இருக்கணும். வாய் மூடிட்டு. அப்ப நான் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்கள் இதை நீங்க காட்டுவது ஈகோவோ இல்ல வேற எதையோ நீங்க கொண்டு வரக்கூடாது. என்னுடைய மாம்சம், நீ அவரை என்னை பிடிக்கலனாலும் நீ மாத்த முடியுமா? தூக்கிட்டு இந்த மைக் செல்ல தூக்கி போட்டு கல்வி போட்டு வேற செல்லத்து போட்டு மாத்த முடியுமா? முடியாது. அல்லேலூயா. தலை விதின்றல, அந்த தலை விதியை மதியாளர்கள் சொல்றாங்க. மதியனா இதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுதில்ல. அவருக்கு அன்பு காட்டி பாருங்க. அவர் சரியா இல்லை, அவர் எப்படி போறார், நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்க, நீங்க உண்மையா இருந்து பாருங்க, அவன் எப்படி வேறொரு படி தேடி போவான். ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம செய்யற காரியம், பிள்ளைகள் வந்துட்டாங்க, கணக்கு முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறோம். சில காரியங்கள் ஒதுக்கி பண்ணும்போதுதான் அது வேற விதமாய் அது போய் முடிய ஆரம்பிக்கிறது. பிசாசு விதிக்கிற ஒரு தந்திரமான செயல். என் மக்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லல, தகப்பன் சாந்தத்துக்கு உங்களுக்கு நீங்க சொல்றேன், இன்னைக்கு என் பிள்ளைகள் எப்பொழுது நீங்கள் ஒன்றாக இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்தை தவிர நீங்கள் பிரிந்து இருக்க கூடாது. இந்த உறவு கர்த்தர் கொடுத்த பரிசுத்தமான உறவுகள் கூச்சப்படத்துக்கு வெட்கப்படத்துக்கு ஒண்ணுமில்லை. என்னுடைய பைபிள் சொல்லுகிறது, நான் விலைக்கு உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். அப்ப கணவன் மனைவி அன்பா இருக்கணும், அன்பை வெளிக்காட்ட வேண்டும். இந்த அன்பு பற்றாக்குறையால் தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்றது அல்லேலூயா. அப்ப நம்ம சில நேரத்தில் என்ன பண்றோம், இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், சொல்லி அவன் விலைக்கு ஆகணும். சில இடங்களில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டேன், அதனால வேற ஒரு பொண்ணையே திருமணம் பண்ண போறோம், இல்லை பையனை திருமணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நான் அதுக்காக கடவுளை தேடி போகிறேன். இந்த ஹீரோ அன்புக்காக, கரெக்டா, கணவன் மனைவிக்காக நான் என்ன பண்றோம், ஆண்டவரை தேடுற மாதிரி வந்துச்சு. ஆண்டவரை தேடிட்டு திரும்ப அந்த வாழ்க்கை ரொம்ப கேடுதான் இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன். அல்லேலூயா. சொன்னது புரியுதா? அல்லேலூயா. ஒரு பையன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஒரு பையன் பக்கத்துல இருக்கிற பையன் சிலர் புரியும், சொல்ல விரும்பவில்லை. என் கூட டிராவல் பண்ணவரு, நான் இல்லை, என் ஆண்டவர் எனக்குள்ள விதைத்த விதையினால நான் கடவுளுக்குள்ள வரும்போது அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லும் போது, ஏன்னா நான் சொல்லக்கூடாதுல்ல, நம்ம ஒண்ணு கிடையாது. ஆண்டவரை பத்தி சொல்லும்போது அவனை வந்து இந்துல இருந்தா வண்டியர் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னோட டிராவல் பண்ண நல்லா அபிஷேகத்துக்கு நல்லா பயங்கரமா இருந்தான். நானும் நினைச்சேன் ஆண்டவர் என்ன ஒரு ட்ராக்ல கொண்டு போறாரு, ஊழியத்தில் அவனை ஒரு ட்ராக்ல கொண்டு போறாரு. கடைசியா இப்ப சர்ச்சுக்கு போறா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் தான் அதை பார்க்கணும். காரணம், அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்றது ஒரு பெண்ணை என்ன பண்ணணும், இப்போ ஞானஸ்தானம் எடுப்போம். அந்த பாவத்தையும் நான் பண்ணேன். ஒரு அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல போயிட்டு சோம் பண்ணிட்டு அது கடவுளை ஏற்றுக்கிட்டு எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த கிறிஸ்டியன் மேரேஜ் நல்ல அழகாய் நான் தான் பண்ணி வச்சு அந்த பாவத்தையும் நான் பண்ணேன். அந்தவரே மன்னிக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கு மூல காரணம் பாவி எங்க வைஃப். இந்த மாதிரி அதே கேட்டு நான் பண்ணேன். ஆவல் பெண்ணா அதே அப்படியே பெண்ணால இருப்பாங்க. ஆதாம் கிட்ட யாவது கனி கொடுத்து போல இதுதான் நல்லா இருக்குமே, அந்த சந்ததி நல்லா இருக்குமே, கடவுள் தேடிட்டு அவங்களும் கடவுளுக்குள்ள வந்துருவாங்களேன்னு நம்ம ஆலோசனை சொன்னாங்க. கடைசி இவன் அந்த பக்கம் போறான், பாலை பிடிச்சிட்டு கடைசியா கடவுளை விட்டுட்டா, கடவுளை மறந்து போனாங்க. அல்லேலூயா. இப்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்லத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, இது கண்கூடா நடந்த ஒரு சம்பவம். இது ஓகே, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி இருக்கணும் தெரியும். இன்னொரு சம்பவம் வெளியில் நடந்தது. ஒரு பையன் நல்ல ஆணவத்தில் இருந்தான், ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சான். அப்ப அவன் சொன்ன, எங்க வீட்டுல நீ கிறிஸ்டினா இருந்ததான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா. அப்படிதான் சொன்னேன். எங்க அப்பா அம்மா பிரச்சனை பண்ணும்போது எங்க சொந்த பந்தத்தை கல்யாணம் பண்ணாங்க. நான் யாருன்னா கல்யாணம் பண்றேன், எந்த கேஸ்ட் என்னோ ஐடோன்ட் கேர் அபௌட், எதை எதை பத்தி பிரச்சனை, எனக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்கும் போது, அது மாதிரி இந்த பையன் சொன்ன ஆண்டவர் பிள்ளையா எங்களுக்கு ஒத்துப்பாங்க. அவன் கேள்வி கேட்ட போது என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, அதுக்காக ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க, அதுக்காக குடும்பமா சர்ச்சுக்கு வர மாதிரி ஆரம்பிச்சாங்க. குடும்பமா வந்தாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, சர்ச்சுக்கு எல்லாமே என்ன கூத்து பண்ணாங்க, எல்லா கூத்தும் அவ்வளோ பண்ணாங்க. எல்லாமே முடிச்சுட்டு பிறகு சில நாட்களுக்கு அப்புறமே அந்த 2 பேருக்கு ஒரு பிரிவினை வந்து, ஏன்னா இந்த ஆவி அந்த ஆவி ஒத்து போகல, ஆக்டிங் இனிமேல் நிலைக்காது,
நீங்க கொஞ்சம் ஒரு ஆக்டிவ் பண்ணி வாங்க இருக்கட்டும், இனிமே நிலைக்காது. நான் என்னைக்கு உங்களை சொந்தம் சொந்தம் சிஸ்டர் சொல்லிட்டு ஒரு நாள் என் சுய உங்களுக்கு தெரியுதா, சில நேரத்தில் கோவப்படனா செய்யறா, இதுதான் உண்மை. அது ஆக்டிங் என்னைக்குமே நிலையா இருக்காது. ஆனா சுயரூபம் என்னைக்குமே மறைந்து இருக்காத வெளியே வரும். ஒத்து போகல, ரெண்டுமே ஒத்து போக நினைச்சு 2 பேரும் பிரியா ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், தூக்க மாட்டேங்குச்சு. இதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு பிசாசுடைய தாக்கத்தினால அவன் போய் ஒரு அடிப்பட்ட ஒரு ட்ரெயின்ல விழுந்து செத்து போனான். குடும்பமே இல்லாம போச்சு. ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆண்மகன், கடவுளுக்குள்ள அந்த வைராக்கியமா வந்த ஆண்மகன், ஒரு பெண்ணுக்காக சிம்சோனுடைய வாழ்க்கை இழந்தது ஒரு பெண்ணுக்காக. ஹல்லேலூயா. ஏன் நான் கிறிஸ்டியன் கொடுக்கிறேன், அங்க ஒரு மேல வேஷத்துக்காக ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை தேடாதீங்க, ஒரு கிறிஸ்டியன் பையனை தேடாதீங்க, உங்க குலத்துல கோத்திரத்தை தேடாதீங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவனால் அபிஷேகம் பண்ண மகளா இருக்கட்டும், அதுதான் அந்த குடும்பத்தை இழுத்து இருந்த குடும்பத்தை கட்டி தூக்கி வைப்போம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என்ன சொல்றேன், எத்தனை நேரம் சோர்ந்து விழும்போது, கடன் பிரச்சனை விழும்போது, கஷ்டத்தை விழும்போதும் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது என் மனைவி. தேவனுக்குள் இருக்கிறதுனால, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால என்னால போய் அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, அவங்களால நான் ஞானஸ்நானம் எடுக்கல. முன்கூட்டிய கடவுள் அறிந்த பிரகாரம் கர்த்தர் இணைத்தது. இன்னைக்கு எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கிறோமே, இது தேவனுடைய அன்பு ஈரோ சான்று இருக்கிறது. உங்களுக்கு சொல்ற, வாலிபர்களுக்கு சொல்ற, பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம் கர்த்தரோடு பேசுறது. நான் நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர், கிறிஸ்டியனா தான் கல்யாணம் பண்ணோம், அவனை கிறிஸ்டியனா மாத்த சொல்றேன், அவனை தானே கல்யாணம் பண்ணோம், நான் கிறிஸ்டியனா மாத்த சொல்றேன். எனக்காக அவன் உயிரை கழிச்சு ஒன்றும் கொடுக்க மாட்டான். வாழ்க்கை நடந்துட்டு போக அந்த குடும்பம் இல்லாம போச்சுங்க. அப்பா அம்மா அவங்க பைத்தியம் மாதிரி பிடிச்சது ஒண்ணுமே இல்லாம ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கை இழந்த ஒரே பையன் போயிட்டான். நீங்க உங்களுக்கு சொல்ற ஒரு கட்டளையா ஆண்டவர் சொல்ற காரியம், ஏதோ ஒன்றுக்காக பெண்களை அப்படி நீங்க வளர்க்காதீங்க, அப்படி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தாதீங்க. ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வளர்க்காதீங்க. நீங்க உங்களுக்காக அவங்களை மாத்துறாங்கன்னா உஷாரா இருக்கணும். அது நிலைக்காது, கடைசி வரைக்கும். தேவன் சொல்ற காரியம், ஆண்டவருக்காக ஒருத்த வரானா, ஆண்டவருக்காக ஒரு பெண்ணு வரானா, ஆண்டவர் ஆர்த்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருக்கு எப்பவுமே ஞானம், இவன் தான் எனக்கு வேணுங்க, இவன் தான் எனக்கு வேணும், எப்படியாவது கடவுளை மாத்திர பாருங்க, ஞானம் எடுக்க வைக்கிற பாருங்க, டெய்லிக்கு சர்ச்சுக்கு வர வைக்கிற பாருங்க, டெய்லி இதை பண்ண சொல்ல பாருங்க. கடைசி கல்யாணம் 3வது வருஷத்துல ஆள் ஒண்ணு இல்லாம போயிடும். அவங்க வாழ்க்கை நரகமாய் பிசாசு விட மாட்டான். ஹல்லேலூயா. நீங்க நான் சொல்ற கட்டளையை கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், அதை நம்பாதீங்க. இது பிசாசம். புலித்தோல் போற்றிய மாடு போல, பசுத்தோல் போற்றிய புலி அப்படின்ற போல இன்னைக்கு அது பிசாசு உங்களுக்குள்ள தந்திரமா உங்க குடும்பத்தை சீரழிக்க, உங்க பிள்ளைகளை சீரழிக்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழித்து சின்னவனாக ஏதோ ஒரு தந்திரத்தை எப்படியாவது உன்னை அட்ராக்ட் பண்ண நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சொல்ற வாலிபர்களுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம் தெரியுமா, ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க. இன்னைக்கு சொல்ற இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டனா கர்த்தர் எவ்வளவு வேணும் ஆண்டவர் காட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது நடக்குங்க. 50 பெண்ணால போய் நான் பார்க்கல, ஒரே ஒரு பெண் போய் ஒரு வீட்டுல தான் காலடி வச்சு டீ காஃபி குடிச்சோம். அதுக்கு என்கேஜ்மெண்ட் கிடையாது, ஒண்ணு கிடையாது, கல்யாணம் தான். ஆண்டவர் நினைச்சாலும் அதை செய்வார். எத்தனையோ போராட்ட பிரச்சனைகள் நடுவில் வந்து இது சரியில்லை அது சரியில்லை, ஆனா கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் தடை பண்ண முடியாது. நீங்க அதை சொல்றேன். ஒரு ஹல்லேலூயா. நான் தேடி போயிருந்தா ஒரு அழகான குடும்பம், அழகான மாநில மாமன் பயப்படுற குடும்பம். நீங்க நம்ம போய் பயந்து கை கட்டிக்கணும் இல்ல, இன்னைக்கு நமக்கு அன்பினால பயப்படுற குடும்பம். கர்த்தரை ஆண்டவர் கொடுத்தாலும் பெஸ்டா கொடுப்பாருங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஆண்டவர் கொண்டு ஒரு குப்பை எடுத்து கோபத்தில் அமரம் பண்ணுவார். ஹல்லேலூயா. என் மனைவியால என் குடும்பம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? என்ன பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் நான் கோபப்படாம அட்ஜஸ்ட் பண்ணி என் குடும்பத்தை நடத்துறாங்க. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் எங்க அப்பா அம்மா பிடிக்காத காரியங்கள் செஞ்சாலும் அதை மூஞ்சி சுழிக்காம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா கோவப்பட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ தான் குடும்பத்தை கட்டுகிறாள். இப்படிப்பட்ட ஸ்ரீயா நீங்கள் மாறணும். நீங்க நான் சொல்றேன், இந்த விஷயத்தை சொல்லி முடிக்க நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சாரி நினைக்கிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கே நீங்கள் ஒரு ஆலோசனை போட்டு ஒரு டிசைன் பண்ணிட்டு ஒரு மேப்பை போட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, இந்த பெண் பிம்பம், இந்த ஆண் பிம்பம், இந்த ஜாதி பிம்பம், இந்த வேலையில் இருக்கிற இப்படி இருக்கிற அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி நீங்க கர்த்தருக்குள்ள
நடத்துனீங்கன்னா கடைசி வரைக்கும் அது நிலையா இருக்காது. நீங்க உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துங்க. ஆண்டவர் இதை விட அழகாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் சாட்சி சொல்ற ஒரு அழகு சிங்கத்தையோ சிங்க குட்டிகளையோ ராணியை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் இந்த கல்வாரி சிலுவையில அவர் மரிப்பதற்காக ஆண்டவர் வந்ததுனால நம்ம திருவிழா பங்கு கொள்ள போகிறோம். நீங்க கலந்து கொள்ள போகிறோம். நான் எங்க ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, ஈரோஸ் அன்பு இது வந்து தேவன் ஏற்படுத்திய ஒரு உறவு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அன்பை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. நான் சொல்றேன், இனிமேல் கணவன் மனைவி நீங்க ஒன்னா வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல உங்க கணவன் கிட்ட நீங்க போய் பேச சபைக்கு வரீங்களா, கணவனோடு கூட நீங்க வரணும். ஆமென். ஹல்லேலூயா. வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க வேற மாம்சம் கிடையாது, உன்னுடைய மாம்சம். அவர் காய் துப்பினாலும் உன் மூஞ்சி நீ துப்புற மாதிரி தான். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சாரி, அவர் காய் துப்பினாலும் அவர் மூஞ்சி அவர் துப்புற மாதிரி. இந்த மூஞ்சி யாருது? இந்த மாம்சம் அவருக்குரியது. அப்ப அவர் மூஞ்சி அவர் துப்புறாரு என்ன பண்ணி துப்புறைய உன்னால துப்பிக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கணவனோடு கூட நீங்கள் இனிமேல் சபைக்கு வரும் பொழுது எங்க போகும்போது எல்லாவற்றையும் விட்டுட்டு கணவனோடு கூட நீங்க வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்க அவர் தப்பி பண்றாங்க, இங்க போறாரு அங்க போறாரு, நீ சரியா இருந்தா அவர் போக மாட்டார். அவர் அதே மாதிரிதான், அவர் சரியா இருந்தா நீங்க போக மாட்டீங்க. ரெண்டு பக்கத்தை பத்தி நான் குற்றத்தை பத்தி பேச வரல. இயேசு கிறிஸ்து குற்றத்தை பத்தி பேச வரல, மன்னிப்பு பத்தி பேச வந்தார், அன்பை பத்தி பேச வந்தார். இயேசு சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். அந்த ஸ்திரியை பார்த்து, விபச்சார ஸ்திரியை பார்த்து கை காலம் பிடிக்கப்பட்ட ஆண்டவருக்கு கொண்டு வரும் பொழுது எல்லாரும் கல்யாணி கொண்டு நியாய பிரமாணத்தின் பிரகாரம் என்று சொல்லும் பொழுது அவர் தலையில குனிந்து தலையில் எழுதி கொண்டிருக்கும் போது நிமிர்ந்து பார்க்கிற ஒருவனை காணோம். உடனே அந்த ஸ்ரீ கேட்கிறார், ஸ்ரீ ஆண்டவர் கேட்கிறார், எங்க உண்மை குற்றம் சாட்டின நாய்கள் எங்க, நரிகள் எங்க? ஆமென். குற்றம் சாட்டுகிற நாய் நரிதான். ஒரு பாவத்தை மூடுகிறவன் வாழ்வடைவன் பைபிள் சொல்கிறது. பாவத்தை வெறிச்சு போட்டு 4 பேருக்கு காட்டாம பாருங்க, அவன் சாபத்துக்குள்ளாவான். அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொன்ன உடனே இல்ல, அப்ப நானும் இந்த நியாயத்துக்கு இனி பாவம் செய்யாத மகனே என்று சொன்னா, இனி அவன் விபச்சாரம் செய்திருப்பாளா, இனி பாவம் செய்திருப்பாளா? இதுதானே அப்பா அன்பு. இன்னைக்கு நீங்கள் அதே கற்றுதான் உங்களுக்கு இருக்கிறார், அதே அன்புதான் உங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு உன் கணவனை நீங்கள் மன்னிங்க, உன் மனைவியை நீங்க மன்னிங்க, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க மன்னித்து இன்னைக்கு ஒரு புதுசா நீங்க கல்யாணம் ஆன போல நீங்க ஒரு பிரமாணத்துல தேவனுக்கு பயந்து நீங்க நடக்கும்போது உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. 25 வயசுக்கு குடும்பம் தம்பதி கிடையாது, 30 கிடையாது, 40 கிடையாது, இல்ல 70 கிடையாது, எல்லாருக்கும் ஒன்றுதான். ஹல்லேலூயா. வயசாயிடுச்சு, கிழவு தாத்தா இல்ல, ஆபிரகாம் கிழவு தாத்தா இருக்கும்போது அவர் மனைவியோட சந்தோஷமா இருந்தார். வெளிநாட்டு கலாச்சாரம் தான் எல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா அந்த வயசான சந்தோஷமா இருக்கிற காரணம் அந்த அன்பு அவங்க வெளிப்படுத்துறதுனால. அந்த அன்பு என்னைக்கும் நிலையா இருக்கும். நீ சும்மா ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு, நீ துணி எடுத்து கொடுத்து, நகை எடுத்து கொடுத்துட்டு இதை பண்ணிட்டா அது என்னைக்குமே அந்த நேரத்துல சாப்பிட்டு வயிறு பசியா இருக்கும். சாப்பிட்டா அப்பா என்ன ராசா சாப்பாடு போட்டாரு, மறுபடியும் பசி வரும்போது என்னடா போட்டா சாப்பாடு கம்பெனி ஓனர் திட்டமா செய்யணுமா இதெல்லாம். ஆனா அந்த அன்பு தான் என்னைக்குமே நிலைத்திருக்கும். அன்பு மாறாது, அன்பு சிலதை சகிக்கும், அன்பு மன்னிக்கும். இந்த ஈரோஸ் அன்பு தேவன் ஏற்படுத்தினார்.